சுங்க வரி செலுத்தி கார் வாங்கிய நிலையில் பறிமுதல் செய்த காரை திருப்பி தர கேட்டு நடிகர் துல்கர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், அந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். பூட்டான் நாட்டிலிருந்து உயர் ரக கார்கள் சட்டவிரோதமாக முறைகேடாக உரிய வரி செலுத்தப்படாமல் இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த நிலையில் இந்தியா முழுவதும் ஆபரேஷன் நும்கூர் என்ற திட்டத்தின் கீழ் சோதனை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கேரளாவிலும் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக நடிகர்கள் பிருத்திவிராஜ், அதே போன்று மம்முட்டியின் மகனும் நடிகருமான நடிகர் துல்கர் சல்மான், அமித் சக்காலக்கல் உள்ளிட்டோரின் வீடுகளிலும் சோதனையிடப்பட்டது. அந்த சோதனையின் இறுதியில் நடிகர் துல்கர் சல்மானின் வீட்டிலிருந்து ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து உரிய ஆவணங்கள் இல்லை எனவும் பல்வேறு முறைகள் நடைபெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அடுத்து துல்கர் சல்மானுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவரை வரவழைத்து விசாரணை நடத்தவும் சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது கேரள உயர்நீதிமன்றத்தில் நடிகர் துல்கர் சல்மான் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மனுவில் தன்னிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு காருக்கான உரிய ஆவணங்களை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை எனவும், தனது லேண்ட் ரோவர் காருக்கான உரிய சுங்கத்துறை வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் தான் முறையாக செலுத்தியிருப்பதாகவும், இதை செய்திருப்பதன் உள்நோக்கம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அது தொடர்பான இந்த வாகனம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கார் இறக்குமதி தொடர்பான விஷயத்தில் தேச விரோத நடவடிக்கையிலோ சட்டவிரோத நடவடிக்கையிலோ தான் ஈடுபடவில்லை எனவும், தன்னுடைய நடவடிக்கை அனைத்துமே சட்டத்திற்கு உட்பட்டு இந்த கார் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில் தன்னுடைய காரை சுங்கத்துறை அதிகாரிகள் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.